ஆர்ஆர்பி ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு இதில் நிறைய ஜாப்புக்கு அப்ளை கேட்டிருக்காங்க. 2024 இந்த ஜூலை 30 அப்ளை பண்ணலாம். நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். அதுக்குண்டான வினா விடைகளை நான் போட்டுட்ருக்கேன். இனிமேல் தான் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சேன். அறிவிப்பும் இன்றைக்கி வந்துருச்சு. கண்டிப்பாக பாருங்கள். பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக வேலை கிடைக்குன்ற நம்பிக்கையோடு படிங்க. ஓகே, தேங்க்யூ. உலகின் மிகச்சிறிய நாடு எது? வாடிகன். இங்கிலாந்தில் உள்ள ஓவல் மைதானம் விளையாட்டுடன் தொடர்புடையது. ஹாக்கி. LBW என்பது டேஷின் சுருக்கமே. லேப் பிஃபோர். லேக் பிஃபோர் விக்கெட். இந்தியாவின் முதல் விண்வெளி வீரர் யார்? ராகேஷ் சர்மா. போஸ்ட் ஆஃபீஸ் என்ற நூலை எழுதியவர் யார்? போஸ்ட் ஆஃபீஸ் என்ற நூலை எழுதியவர் ரவீந்திரநாத் தாகூர். ஈடன் கார்டன்ஸ் விளையாட்டு அரங்கம் அமைந்துள்ள இடம் கொல்கத்தா. பொறுத்துக. சிவாஜி ஹாக்கி விளையாட்டரங்கம் புதுடெல்லி. லால் பகதூர் விளையாட்டரங்கம் ஹைதராபாத். தியான் சந்த் விளையாட்டரங்கம் லக்னோ. வான்கடே விளையாட்டரங்கம் மும்பை. ஆங்கில ஜலசந்தியை முதலில் நீந்தி கடந்த இந்திய ஆண் நிகில்குமார். 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுத்து பெயர் சூட்டியவர் நாதமுனி. சந்திரனை அடைந்த முதல் விண்கலம் எது? அப்போலோ 2. அர்ஜென்டைன் என்னும் தாது உள்ள கனிமம் வெள்ளி. யுரேகா யுரேகா கண்டுபிடித்து விட்டேன் என்று கூறியவர் யார்? ஆர்க்கிமிடிஸ். அஸ்ட்ராய்டுகள் டேஷ் மற்றும் டேஷ் கிரகங்களின் சுழற்சி பாதைகளுக்கு இடையே சூரியனை சுற்றி வருகின்றன. செவ்வாய், வியாழன். உலகின் மிக அதிகமாக பயன்படுத்தும் மொழி மாண்டரின் சீன மொழி. வெற்றிடத்தின் ஊடே செல்ல இயலாதது ஒளி. வெற்றிடத்தின் ஊடே செல்ல இயலாதது ஒளி. மனித உடலில் காணப்படும் மிகப்பெரிய சுரப்பி கல்லீரல். மனித உடலில் காணப்படும் பெரிய சுரப்பி கல்லீரல். அரபிக்கடலின் ராணி கொச்சி. மானஸ் தேசிய பூங்கா எந்த மாநிலத்தில் உள்ளது? அஸ்ஸாம். உலக மக்கள் தொகை 700 கோடியை தொட்டது எப்போது? அக்டோபர் 31, 2011. உலக மக்கள் தொகை 700 கோடியை தொட்டது அக்டோபர் 31, 2011. வாலிபால் ஆடுகளம் டேஷ் வடிவமுடையது. செவ்வக வடிவமுடையது. இரத்தத்தில் உள்ள ஹீமோகுளோபின் எளிதாக உட்கவரும் வாயு 02. டேஷ் என்ற சொல்லின் என்ற சொல் டேஷ் என்ற சொல் பில்லியர்ட்ஸ் விளையாட்டுடன் தொடர்புடையது. Q. லோக்சபாவின் முதல் சபாநாயகர்
மௌலாங்கர். கைவிளக்கு ஏந்திய காரிகைகள் என்று அழைக்கப்பட்டவர் யார்? பிரான்ஸ் நைட்டிங்கேல். பிரகாசமான கிரகம் பிரைட்டஸ்ட் பிளானட் வெள்ளி. ஜூல் ரிமெட் கோப்பை கால்பந்து விளையாட்டு தரப்படுகிறது. கால்பந்து. ஹேலியின் வால் நட்சத்திரம் எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை நம் கண்ணுக்கு புலப்படுகிறது? 76. மரபியல் ஜெனெடிக்ஸ் என்ற பெயரை அறிமுகப்படுத்தியவர் வில்லியம் பேட்சன். வரலாற்றின் தந்தை என அழைக்கப்படுபவர் ஹெராடோட்டஸ். வரலாற்றின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் ஹெராடோட்டஸ். இந்தியாவின் மிலிட்டரி அகாடமி இந்தியன் மிலிட்டரி அகாடமி எங்குள்ளது? டெராடூன். இந்தியாவில் செயற்கைக்கோள் எங்கு தயாராகிறது? பெங்களூரு. முதலாக ரேடியோ அலைகள் இருப்பதை ஆய்வின் மூலம் நிரூபித்தவர் ஹென்றி ரூடல்ஃப் ஹெட்ஸ். ஒளி வருடம் லைட் இயர் எதனை அளக்க பயன்படுகிறது? விண்பொருள்களுக்கிடையேயான தூரத்தை. இண்டிகா என்ற வரலாற்று நூலை எழுதியவர் மெகஸ்தனிஸ். பண்டைய இந்தியாவில் வாழ்ந்த சமஸ்கிருத இலக்கண ஆசிரியர் பாணினி. புயல் கடல் மற்றும் அமைதி கடல் ஆகியவை டேஷில் உள்ளன? சந்திரன். ஆண்டுதோறும் அக்டோபர் 14ஆம் நாளாக கொண்டாடப்படுகிறது உலக தர கட்டுப்பாடு நாள். அக்டோபர் 14 எந்த நாளால் கொண்டாடப்படுகிறது? எந்த நாளாக? உலக தர கட்டுப்பாடு. பர்மாவின் தற்போதைய பெயர் என்ன? மியான்மர். சிறுபான்மையினர் ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு 1978. சாகித்ய அகாடமி விருது பெற்ற முதல் தமிழ் எழுத்தாளர் ராபி சேதுப்பிள்ளை. லால் பகதூர் சாஸ்திரி விருது எதற்காக வழங்கப்படுகிறது? சிறந்த நிர்வாக மேலாண்மை. புகழ்பெற்ற ஆக்ரா கோட்டை எங்கு அமைந்துள்ளது? உத்தரப்பிரதேசம். இந்தியாவின் முதல் அணுகுண்டு சோதனை நடந்த இடம் பொக்ரான். பகவத்கீதையை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த முதல் ஆங்கிலேயர் அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். உணவு மதிய திட்டத்தை காமராஜர் தொடங்கிய இடம் எட்டயபுரம். ஸ்புட்னிக் விண்வெளிக்கு எப்போது அனுப்பப்பட்டது? 1957. வீரபாண்டி கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்ட ஆண்டு 1799. பெங்குவின் எங்கு அதிகமாக காணப்படுகிறது? அண்டார்டிகா. பொருளியலின் தந்தை ஆடம் ஸ்மித். ஐக்கிய நாடுகளின் சபையில் ஆட்சி மொழிகள் அபிஷியல் லாங்குவேஜஸ். மேற்கண்ட அனைத்தும் இந்துக்களும் முஸ்லிம்களும் இந்தியா என்கின்ற அழகிய பறவையின் இரு கண்கள் என கூறியவர் சர் சையது அகமது கான். மருந்துகளின் அரசி என்று அழைக்கப்படுவது பென்சிலின். சீக்கியர்களின் வரலாறு என்ற நூலை எழுதியவர் குஷ்வந்த் சிங். ஜெனரல் எட்வர்ட் சால்க் என்பவர் எந்த நோய்க்கான தடுப்பூசியை கண்டுபிடித்தார்? இளம்பிள்ளைவாதம். பார்வர்டு பிளாக் கட்சி தொடங்கப்பட்ட ஆண்டு 1939. காசிரங்கா சரணாலயம் மாநிலத்தில் காணப்படுகிறது? அஸ்ஸாம். பாகிஸ்தானில் அரசியலில் நுழைந்து புதிய கட்சி ஆரம்பித்த கிரிக்கெட் வீரர் இம்ரான்கான். பங்கஜ் அத்வானி உடன் தொடர்புடையவர் பில்லியர்ட்ஸ். உலக அழகி மிஸ் வேர்ல்டு பட்டம் வென்ற இந்தியாவின் முதல் பெண் யார்? ரீட்டா பிரியா. பார்வர்டு பிளாக் கட்சியை தொடங்கியவர் சுபாஷ் சந்திர போஸ். பார்வர்டு பிளாக் கட்சியை தொடங்கியவர் சுபாஷ் சந்திர போஸ். இங்கிலாந்தில் உள்ள லீட்ஸ் மற்றும் லார்ட்ஸ் மைதானங்கள் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையது? முறையே கிரிக்கெட் மற்றும் கால்பந்து. கிரிக்கெட். இங்கிலாந்தில் உள்ள லீட்ஸ் மற்றும் லார்ட்ஸ் மைதானங்கள் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையது? கிரிக்கெட். டென்னிஸ் ஆடுகளத்தின் அளவு ஒற்றையர் ஆட்டத்திற்கு 78 அடிக்கு 28 அடி, இரட்டையர் ஆட்டத்துக்கு 78 அடிக்கு 36 அடி.
கீழ்கண்ட நாடுகளுக்கு நேரு சதுக்கம் எங்கு அமைந்துள்ளது? ரஷ்யா. தமிழகத்தில் பார்வர்டு பிளாக் கட்சியின் தலைவராக இருந்தவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். பார்வர்டு பிளாக் கட்சியின் தலைவராக இருந்தவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். உலக பத்திரிகை சுதந்திர நாள் கொண்டாடப்படும் நாள் மே 3. சர்வதேச தீயணைக்கும் படையினர் நாள் சர்வதேச தீயணைக்கும் படையினர் நாள் மே 4. துப்பறியும் சாம்பு என்ற படையின் எழுத்தாளர் ஆர். மகாதேவன். கிராமி விருது சிறந்த படைப்பிற்காக வழங்கப்படுகிறது. இசை. சர்வதேச நாள்கோடு இன்டர்நேஷனல் டேட் லைன் வழியாக செல்கிறது 180 டிகிரி கிரீன்விச். ஜீன் என்ற சொல்லை அறிமுகப்படுத்தியவர் யார்? ஜோகன்சன். உலக செஞ்சிலுவை நாள் மே 8. யாருடைய பிறந்த நாள் செஞ்சிலுவை நாளாக கொண்டாடப்படுகிறது? ஹென்றி டியூனண்ட். இயற்கை விஞ்ஞானி என்று அழைக்கப்பட்டவர் கோ. நம்மாழ்வார். மதில் சுவர்களின் நகரம் என்று அழைக்கப்படுவது டெல்லி. டெல்லி செங்கோட்டையை கட்டியவர் ஷாஜகான். கீழ்கண்டவர்களுள் இந்திய தொல்பொருள் ஆய்வில் குறிப்பிடத்தக்க தொண்டினை ஆற்றியவர் அலெக்சாண்டர் கன்னிங்காம். தாஷ்கண்ட் ஒப்பந்தம் லால் பகதூர் சாஸ்திரிக்கும் யாருக்கும் இடையில் ஏற்பட்டது? அயூப் கான். ஒரு பைசா தமிழன் என்ற இதழை நடத்தியவர் அயோத்திதாசர். தாஷ்கண்ட் ஒப்பந்தம் லால் பகதூர் சாஸ்திரிக்கும் யாருக்கும் இடையில் ஏற்பட்டது? அயூப் கான். ஒரு பைசா தமிழன் என்ற இதழை நடத்தியவர் அயோத்திதாசர். ஞான போதினி என்ற மாத பத்திரிகை நடத்தியவர் மூசி பூர்ணலிங்கம். அக்னி புத்ரி என்று அழைக்கப்படும் அக்னி 5 ஏவுகணை திட்டத்தின் இயக்குனர் யார்? டெசி தாமஸ். தென்னாட்டு போர்க்கலங்கன் யாருடைய படைப்பாகும்? க. அப்பாத்துரை. ராமன் மகசேசே விருது பெற்ற முதல் இந்தியர் வினோபா பாவே. தமிழில் 385 உலகத்திலேயே மிகப்பெரிய ஏரி. லார்ஜஸ்ட் லேக். காஸ்பியன் கடல். தமிழ் செய்யுள் கலம்பகம் என்னும் தொகை நூலின் ஆசிரியர் ஜி.யு. போப். உலக செஞ்சிலுவை சங்கத்தை ரெட் கிராஸில் நிறுவியவர் யார்? ஹென்றி டூனண்ட். கீழ்கண்டவற்றுள் காவிரி நதியுடன் சேராத துணை நதி எது? பெண்ணாறு. உலக எழுத்தறிவு தான் கொண்டாடப்படுகிறது. உலக எழுத்தறிவு நாள் கொண்டாடப்படுவது செப்டம்பர் 8. தமிழ் நாடக தந்தை என போற்றப்படுபவர் பம்பல் சம்பந்தனார். உலகில் உயரமான நீர்வீழ்ச்சி ஹையஸ்ட் வாட்டர்ஃபால்ஸ் எது? ஏஞ்சல்ஸ் நீர்வீழ்ச்சி. இந்திய உச்ச நீதிமன்றம் முதல் பெண் நீதிபதி யார்? மீரா சாஹிப் ஃபாத்திமா பீவி. நான் தனியாக வாழவில்லை, தமிழனோடு வாழ்கிறேன் யாருடைய கூற்று? திருவிக. ஈஸ்ட் இந்தியா அசோசியேஷன் என்ற அமைப்பை தோற்றுவித்தவர் தாதாபாய் நவ்ரோஜி. புரட்சி முழக்கம் என்ற நூலை எழுதியவர் சாலை இளந்திரையன். புரட்சி முழக்கம் என்ற நூலை எழுதியவர் சாலை இளந்திரையன். இந்திய ரூபாயின் வடிவத்தை என வடிவமைத்தவர் டி. உதயகுமார். ஹரிபாட்டா கதையை எழுதி புகழ்பெற்றவர் ஜே.கே. ரவுலிங். ஏபிஓ இரத்த வகையை முதலில் கண்டுபிடித்தவர் லென்ட் ஸ்டைனர் மற்றும் லெவின். பூமிக்கு மிக அருகாமையில் காணப்படும் விண்மீன் ஆல்பா சென்டௌரி.
அதிதீவிர பாதுகாப்பு மற்றும் மேலாண்மைக்காக கண்டறியப்பட்ட பவளப்பாறை உள்ள இடம் லட்சத்தீவுகள்.